வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வலோக வசியத்தையும், ஆண் பெண் வசியத்தையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறை தான். யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை. இந்த முறையை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மை பிரயோக முறை தான். இதற்கு ஒரு பௌர்ணமி நாளன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளெற்கன் பூ, மொட்டு இது எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 10, 20 பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மை எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு பறிச்சு எடுத்துட்டு வாங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை நிற பசு அதனோட பால் தான் கண்டிப்பா வேணும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான கருப்பு, செவலை இது போலலாம் இருக்கக்கூடாது. சுத்தமான வெள்ளை பசுவா இருக்கணும். அதோட பால் கண்டிப்பா வேணும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, புனுகு, கோரோஜனை இந்த பொருட்கள் மட்டும் இருந்தாவே போதும். முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த வெள்ளெற்கன் பூவை பறிச்சு எடுத்து கொண்டு கல்வத்துல போட்டு அரைங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, பசும் பால் 1, 2 சொட்டு விட்டு கூட அரைங்க. அரைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மை பக்குவத்துக்கு கொண்டு வாங்க. மை பக்குவத்துக்கு கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புனுகு, கோரோஜனை பார்த்தீங்க அப்படின்னா, புனுகு 5 மிளகு அளவு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 7 மிளகு அளவு அந்த அளவு எடுத்துக்கோங்க. கோரோஜனை பார்த்தீங்க அப்படின்னா 5 மிளகு அளவு எடுத்துக்கோங்க. மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் மை போல அரைச்சு பூஜை அறையில வச்சு வணங்கி அதற்கடுத்து நீங்க பயன்படுத்தலாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்திர உரு கிடையாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டியதில்லை. முக்கியமான நாள் பௌர்ணமி நாள் அன்றைக்கு தான் பண்ணணும். அதே போல வெள்ளை நிற பசு தான் கண்டிப்பா வேணும். இது போல தயார் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க வெளியில போகக்கூடிய இடங்களுக்கு இந்த மைய எடுத்து இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க போகக்கூடிய காரியங்கள் நீங்க எங்க போய் பேசினாலும் சரி, இல்ல உங்களை பார்க்கக்கூடிய நபர்களும் சரி, உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பேசுவாங்க. நீங்க பேசுனீங்க அப்படின்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிறப்பாக வேலை செய்யும். இந்த மைய பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யாருக்கு முன்னாடி நின்னு பேசுறீங்களோ அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு பேசுவாங்க. இந்த மைய வீட்ல வச்சுட்டு அவங்க எனக்கு வசியமாகணும் அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. நெத்தியில அணிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு பேசணும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி இடையில் உண்டான பிரச்சனைகளுக்கும் இந்த முறைய பயன்படுத்தலாம். கணவன் மனைவி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்படின்னா மனைவி கணவன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ற நபர்களும் இந்த முறைய தாராளமா பிரயோகம் படுத்தலாம். தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். இது போல தொழில் ரீதியா உங்களுக்கு வருமானம் அதிகமா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு செலவு செய்யுங்க. இதற்குன்னு முழுமையா செலவு செய்ய சொல்லல. ஏதாவது ஒரு நன்கொடை இல்ல அப்படின்னா ஒரு அன்னதானத்துக்கு இது போல கொடுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திர சக்திங்கிறேன் இந்த மையோட பவரானது ரொம்ப அதிகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.